அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவர் பயணமாகி வெளியூர் செல்கிறார். அவரோ இதய நோயாளி. திடீரென்று மயங்கி கீழே விழுகிறார். மக்கள் எல்லாம் அவரை பரிசோதித்து பார்க்கிறார்கள். பார்த்ததற்கு பிறகு அவருக்கு இதய துடிப்பு நின்று விட்டது, ஒரு வஃபாத்தாகி விட்டார் என்று முடிவு செய்து அவரை குளிப்பாட்டுகிறார்கள். கஃனாடை அணிவித்து அவருக்கு ஜனாசா தொழுகையும் நடத்தி அவரை கபிரிஸ்தானில் அடக்கம் செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் மண்ணையும் தூவி விட்டார்கள். மக்கள் எல்லாம் முன்கர் நக்கீர் வந்து கேள்வி கணக்கு கேட்கும் நேரம் என்று நினைத்து கொண்டு வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே கபருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நபருக்கு மீண்டும் இதய துடிப்பு வருகிறது. தான் எங்கே இருக்கிறோம் என்று உணர முடியாமல் விழித்து பார்க்கிறார், எழுந்து பார்க்கிறார். எழ முடியவில்லை. ஏதோ இருட்டறையில் இருக்கக்கூடிய சூழல். ஒரு கட்டத்தில் உணர்ந்து கொள்கிறார், தாம் இருக்கக்கூடிய இடம் கபருஸ்தான், கபர் மன்னரை என்று உணர்ந்து கொள்கிறார். என்னை உயிரோடு கபருஸ்தானிலே அடக்கம் செய்து விட்டார்களே என்று மிகவும் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகிறார். ரப்பே, என்னை மீண்டும் உலகத்தில் நீ வாழ வைத்தால் உன் குர்ஆனுக்காக வேண்டி நான் மகத்தான சேவையை செய்ய போகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே இறையஞ்சுகிறார். அந்த துஆ அந்த நேரமே கபூலானது. திடீரென்று மண்ணறையை தோண்டக்கூடிய சப்தம். தன் மண்ணறையில் இருக்கக்கூடிய மண்ணை யாரோ எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். தாம் உயிரோடு இருக்கிறோம் என்று தெரிந்து விட்டதோ என்று நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். கபரு முழுவதையும் தோண்டியதற்கு பிறகு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர் உயிரோடு எழுந்து நின்று, கஃனாடையோடு எழுந்து நின்று அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னவுடன் தோண்டியவர் அலறி எடுத்து ஓடுகிறார். வேறு யாரும் இல்லை, கஃன் துணியை திருட வந்த களவாணி. அரண்டு ஓடுகிறார். அவர் சொன்னதைப் போலவே, யா அல்லாஹ், கபரில் இருந்து என்னை நீ பாதுகாத்தால் நான் உன்னுடைய திருமறைக்காக வேண்டி பெரிய சேவை செய்வேன் என்று சொன்னதைப் போலவே இந்த உம்மத்திற்கு, திருக்குரானுக்கு மிகப்பெரிய சேவையை செய்தார்கள். தப்சீருல் கபீர் என்ற பெயரில் கிட்டத்தட்ட 12 பாகங்கள் உள்ளடக்கிய ஒரு திருமறையினுடைய விரிவுரையை எழுதினார்கள். அதில் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மட்டும் தனி ஒரு பாகத்தை எழுதினார்களாம். ஆம், கபரிலிருந்து உயிரோடு எழுந்து வந்த அந்த நபர் திருக்குரானுக்காக வேண்டி மிகப்பெரிய சேவையை செய்தார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை, அல்லாமா ஃபஹ்ருத்தீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள்தான் அந்த மகான். திருக்குரானினுடைய விரிவுரை இன்றளவும் புகழ்பெற்ற